தான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தான தர்மத்தில் பெருமானார் அவர்களுக்கு வைத்த பெயர் தூளுடையது, கை நீளமானவள். என்னுடைய மனைவிமார்கள்லயே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கை நீளம்னு நாங்க பெருமானார் எல்லாம் டேப் எடுத்துட்டு போயிருச்சு, யாரு கை நீளமா இருக்குன்னு எல்லாம் அளந்துகிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கை நீளத்தை சொல்லவில்லை, தான தர்மத்தை சொன்னேன் என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இவ்வளவு தர்மம் செய்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நான் ஸைனபை என் வாழ்க்கையில் முந்த முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்வார்கள் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ஸைனப் ரலியல்லாஹுவுக்கு கொடுக்கிற அத்தனை பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒருவருக்கு கொடுத்து விடுவார்களாம். பர்ஸா பின்த் ரஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த பெண்மணிக்கு துணிமணிகளை வச்சு உள்ளுக்குள்ள ரகசியமாக 85,000 திருகங்களை வைத்து உள்ளே அனுப்புவார்களாம். ஒரு வருஷம் ரமலான்ல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுவிடத்திலிருந்து அடுத்த வருடம் எனக்கு பொருளாதாரம் வரக்கூடாது, அரசாங்கத்திலிருந்து ரசூலின் மனைவிமார்களுக்கு பொருளாதாரம் செல்லும், அடுத்த வருடம் எனக்கு உமரின் கையிலிருந்து பொருளாதாரம் வரக்கூடாது என்று துஆ செய்தார்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் அவர்கள் இறந்து போனார்கள் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஸைனப் ரலியல்லாஹு விட்டு சென்ற பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் 24 மணி நேரத்தை 4 பங்குகளாக பிரித்துக் கொள்வார்கள். நேர பங்கீடு ஸைனபிடத்தில் இருந்த பெரிய சொத்து. ஒரு பகுதியை யுனாஜி ஃபீஹா ரப்பா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வைத்தார்கள். அந்த நேரத்தில் தூக்கம் வந்தா கூட முடியில கைத்த கட்டி வணங்குவாங்களாம். தூங்கி விழுகிற பொழுது அந்த கயிறு இழுக்க எழுந்து வணங்குவார்கள். யுனாஜி ஃபீஹா ரப்பா. அடுத்த பகுதியில் யுனாஜி ஃபீஹா நஃப்ஸா யுஹாசிபு பிஹா நஃப்ஸா, நஃப்ஸோடு கணக்கு வழக்கு பார்ப்பார்களாம். நஃப்ஸோடு கணக்கு வழக்கு பார்ப்பார்களாம். இன்னைக்கு என்ன நன்மை செஞ்சோம், என்ன தீமை செஞ்சோம், தீமையை அழிக்கிறதுக்கு வழி என்ன, நன்மையை பெருக்க வழி என்ன என்று நஃப்ஸோடு கணக்கு பார்ப்பார்கள். ஒவ்வொரு ஏப்ரல்லையும் காசுக்கு கணக்கு பார்க்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் நஃப்ஸுக்கு கணக்கு பார்த்தது உண்டா? அடுத்த ஒரு பார்ட் யுஈனு அலல் ஐயால், குடும்பத்திற்காக உதவி செய்வார்கள். வீட்டு வேலை கணவனுக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது. அடுத்த பார்ட்டிலே யுஈனு யஹ்லு பைன நஃப்ஸிஹி வ ரப்பிஹி, நஃப்ஸுக்கு ரப்புக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்துவாங்க, துஆவில் கழிப்பார்கள். நஃப்ஸுக்கும் ரப்புக்கும் உள்ள கனெக்ஷனை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்களே. என்றைக்காவது நம்முடைய தாய்மார்களே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா? இந்த 4 பகுதிகளாக நேரத்தை பங்கீடு செய்து நேரத்தை எப்படி கழிக்கிறோம்னு நமக்கு தெரியாமலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஸைனப் கொடுக்கிற பெரிய பாடம்.